தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். யோசேப்பு அவன் நீதிமானாயிருந்தபடியினால், நீதிமான் என்று சொன்னால் அக்காலத்து பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன், இதுதான் நீதிமான் என்பதற்கு அடையாளம். அந்த காலத்தில் இந்த பகுதி நீங்கள் பாருங்க, இப்படி மரியாளை குறித்து இப்படி ஒரு செய்தி வந்த உடனே அவனிடத்தில் என்ன விதமான பிரதிபலிப்புகள் உணர்ச்சிகள் உண்டானதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கோபம் கொண்டான்னு சொல்லப்படலை. பிரமாணம் சொல்லுகிறது கல்லெறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவனோ அவமானப்படுத்த அவன் மனதில்லாமல் ரகசியமாக செய்ய நினைச்சான். காரணம், மரியாளின் மேல் யோசேப்பு கொண்ட அன்பு, நேசம், பாசம். அதுதான் அவளுக்கு தீங்கிழைக்காதபடி, அவமானப்படுத்தாதபடிக்கு அவளை காத்தது காரணமே அந்த அன்பு. இவன் அவமானப்பட்டான். என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நியமிக்கப்பட்டபடி ஆகிவிட்டாள்னு சொல்லி இவன் அவமானப்பட்டான். ஆனால் அவளை அவமானப்படுத்த அவன் மனதில்லாதிருந்தான். இன்னும் சொல்லுகிறேன், மரியாள் சாகக்கூடாது என்று நினைச்சான். பாருங்கள், எத்தனை அருமையான ஒரு நல்ல சுபாவம். மரியாளும் நல்ல பரிசுத்த வாட்டி, நல்ல அருமையான கர்த்தருக்கு பயந்தவர்கள். ஆண்டவர் தீமைக்கு ஒப்பு கொடுப்பாரா? ஒப்பு கொடுக்க மாட்டார். குடும்ப வாழ்க்கையில் சொல்கிறேன் பாருங்க, புருஷன் மட்டுமல்ல, மனைவியும் கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். ஆக அன்புள்ளவர்களாக இருக்கணும், சகிக்கிறவர்களாக இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இப்படி கணவன் மனைவி சேர்ந்து தான் குடும்பத்தை கட்ட முடியும், தேவத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும். யோசேப்பு அப்படி இருந்தால், மரியாளும் பாருங்க அவ்வளோ தெய்வ பயமுள்ளவர்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தூதன் சொன்னான் இப்படி ஆகும்னு. உடனே அவள் சொன்ன காரியம் என்ன? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படிப்பட்ட அந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆண்டவருடைய தாய் மரியாள் அடுத்த தீமைக்கு ஒப்பு கொடுக்க பாருங்க. ஆகவே தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கணவன் மனைவி 2 பேருக்குள்ள அந்த நல்ல கேரக்டர் இருக்கணுங்க. சகிப்புத்தன்மை, பொறுமை, அன்பு, இரக்கம், தயவு இருக்கணும். குடும்ப வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் கட்டப்படுவதற்கு அன்பு தான் பிரதானமாக இருக்கணும். இப்படி ஒருவர் மன்னிக்கணுங்க, மன்னிப்பு கேட்கணும். அங்கே தான் குடும்பம் கட்டப்படும். ஈகோ பார்த்தீங்கன்னா, இருதயத்தை கடினப்படுத்தினா குடும்பம் கட்டப்படாது. இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உடைக்கப்பட்டு கிடக்கிற, பிரிந்து கிடக்கிற, ஆக கசந்து கொண்டிருக்கிற, ஆக எப்பொழுது பிரிந்து போகலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார், கர்த்தர் உங்களை கட்டுவார். தேவ திட்டம் நிறைவேறும். தேவ திட்டத்தை உங்க கைகளினாலே நீங்கள் இடித்து போடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.